அனைவருக்கும் வணக்கம். கடந்த 23/6/2026 வந்து தமிழ்நாடு அரசானது தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அதுக்குண்டான ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஆர்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் பயனாளிகள், யார் யாரெல்லாம் இந்த திட்டத்தில் வந்து 1 கிராம் தங்க மோதிரத்தை வந்து பெறலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 23/6/2026 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 23/6/2026 அன்று அந்த தேதியிலிருந்து பிறந்த அனைத்து குழந்தைகளுக்குமே இது வந்து பொருந்தும். அதிகாரப்பூர்வமா பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கணும் இந்த திட்டம் வந்து அமலுக்கு வருது. ஆனா அதனுடைய ப்ரீடேட் அதுக்கு முன்னாலேயே இந்த தேதியிலிருந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து அவங்க கொடுத்துறாங்க. எந்த மருத்துவமனையில பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து இந்த 1 கிராம் தங்க மோதிரம் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுடைய பெற்றோருடைய ஆண்டு வருமானம், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னென்ன தேவைப்படுது அந்த விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய ரிப்போர்ட் பிரகாரம் ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு 7.8 லட்சம் டெலிவரி வந்து இங்கே நடக்குது தமிழ்நாட்டில். அந்த 7.8 லட்சம் டெலிவரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் ரெக்கார்ட் 99.9% வந்து ஆஸ் பர் NFHS 6 இது பிரகாரம் இருக்கு. அந்த 4.2 லேக்ஸ் டெலிவரியில் வந்து 53%, அதாவது ரிஃப்ளெக்ட் த சென்ட்ரல் ரோல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் அதில் வந்து அவங்க லிங்க் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக வேற என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா இதனுடைய மெயின் கோல் அண்ட் அப்ஜெக்டிவ் என்ன கேட்டிங்கன்னா பப்ளிக் ஹெல்த் செட்டிங்கை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். அந்த குழந்தை பிறக்கிறத வந்து ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் வந்து இதுதான் நம்முடைய மெயின் கோல் இதில். அதே சமயம் வந்து அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் பயாஸை வந்து நம்ம இதில் ரிமூவ் பண்ணுறக்காண்டி இந்த திட்டமானது இருக்கு அப்படின்றாங்க. இதில் யார் பெனிஃபிஷியரி, அவங்களுடைய எலிஜிபிள் கேட்டகரி என்ன பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டில் வந்து வசிக்கணும். ஆல் பிரெக்னன்ட் மதர்ஸ் டெலிவரிங் அட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், குழந்தையானது அரசு மருத்துவமனை அல்லது அரசு சார்ந்த மருத்துவமனையில் வந்து பிறக்கணும். கட்டாயம் வந்து தாய் வந்து PICME அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அதே மாதிரி அந்த மதர் ஹேவிங் நியூ பார்ன் ஆர் ஆல் எலிஜிபிள் அண்டர் த ஸ்கீம். புதுசாக பிறக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்குமே இது வந்து எலிஜிபிள் தான். பெனிஃபிஷியரி வந்து கம்பல்சரி அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ஐடி கார்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். ப்ளஸ் மதர்ஸ் வித் ஹையர் ஆர்டர் பர்த் ஆர் எலிஜிபிள் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் அதுவுமே சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமில் வந்து அப்ராக்சிமேட்டாக 4.42 லட்சம் குழந்தைகள் வந்து இதில் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வந்து 54%, டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சப் ஹாஸ்பிட்டலில் வந்து 37%, பிரைமரி ஹெல்த் சென்டரில் வந்து 9%. இந்த ரேஞ்சில் தான் வந்து இப்போதைக்கும் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் இருக்கு. இதை தாண்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஏறக்குறைய 94 ஹை வால்யூம் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஹாஸ்பிட்டல், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ், பிரைமரி ஹெல்த் சென்டர், அந்த மாதிரி 94 ஹப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எந்தெந்த ஹப் அப்படிங்கிறத வந்து நம்ம கீழே பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அவங்களே 1 கிராம் கோல்டு ரிங்கை வந்து அவங்களே ப்ரொக்யூர் பண்ணி அதை வந்து அந்தந்த மருத்துவமனை மூலமாக வந்து கொடுத்துறாங்க. அந்த விஷயம்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து அவங்க பட்ஜெட் அலோகேஷன் பண்ணுறாங்க, எப்படி அவங்க கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அலோகேஷன் என்ன, அவங்களுடைய அந்த ஹப்போடைய எத்தனை இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, அதை எப்படி வந்து கொடுக்குறாங்க, மதர்ஸ் அண்ட் நியூ பார்ன் பேபி எப்படி வந்து ரிஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணுறாங்க, திரும்ப வந்து ஹேண்ட் ஓவர் டு த கோல்ட் ரிங் அண்ட் கிட் டு பெனிஃபிஷரி, திரும்ப அவங்க கோல்ட் ரிங் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து சைன் வாங்குறது, மற்ற விஷயங்கள், ஸ்டாக்ல வந்து என்ட்ரி பண்ணுறது, மந்த்லி ஸ்டாக்கை வந்து பார்க்குறது, ஆடிட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் பர்பஸ் உள்ளது, நமக்கு தேவை கிடையாது. ஸோ திரும்ப கம்பல்சரி வந்து குழந்தைகள் எங்கே பிறந்துச்சு அதனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அண்டர் த CCTV மானிட்டரில் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் காம்பனண்ட்டுக்கு வந்து 79% வந்து ஃபண்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி
ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு வந்து 20%, எஸ்டிக்கு வந்து 1% வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் நான் சொன்ன மாதிரி ஏறக்குறைய 94 வகையான ஹப் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த 94 ஹப் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலு, நான் சொன்ன மாதிரி இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வர்றதில்ல. குறிப்பாக தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, குளித்தலை, பத்மநாபபுரம், கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, உசிலம்பட்டி, சீர்காழி, நாகப்பட்டினம், ராசிபுரம், திருச்செங்கோடு, புதுக்கோட்டை, பரமக்குடி, ராமநாதபுரம், காரைக்குடி, சிவகங்கை, கும்பகோணம், தென்காசி, நீலகிரி, பெரியகுளம், வாணியம்பாடி, கோவில்பட்டி, மணப்பாறை, திருநெல்வேலி, திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், திண்டிவனம், விழுப்புரம், அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர், ஏறக்குறைய 94 வகையான மருத்துவமனையில பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து இந்த தாய்மாமன் தங்க முதல திட்டத்துல வந்து அவங்க வந்து பயன்பெறுவாங்க. தனியார் மருத்துவமனையில பிறக்கும் குழந்தைகளுக்கு வந்து இந்த திட்டம் வந்து பொருந்தாது. அப்ப இந்த திட்டம் பிளஸ் இதனுடைய கிட்டு வந்து முழுக்க முழுக்க அரசு மருத்துவமனை அங்க பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டமானது நடைமுறைக்கு வரும். அங்க பிறக்கிற குழந்தைகள் மட்டும்தான் இந்த திட்டத்துல வந்து பயனடைய முடியும். இதுதான் வந்து அரசுடைய ஜிஓ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் 23 இந்த ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. அதனால ஜூன் 23 பிறந்த குழந்தைகள், அதுக்கப்புறம் பிறக்கிற அரசு மருத்துவமனையில பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே இந்த திட்டம் வந்து பொருந்தும். ஆனா சட்டப்படி அதிகாரப்பூர்வமா செப்டம்பர் 15 தான் இந்த ஸ்கீம் ஆனது வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த 2 மாசம் 3 மாசத்துல பிறக்கிற எல்லா குழந்தையோடைய டேட்டாவும் வந்து ரெக்கார்ட்ல இருக்கும். அவங்க வந்து அந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்ததுல இருந்து அவங்க வந்து எல்லா குழந்தைக்கும் வந்து கொடுத்துருவாங்க. நன்றி.